நாளையில கூட நம்ம பசங்க நம்மளுக்கு ஒரு குழு நாடுங்கிறத நடித்து காட்டிருக்கிறாங்க. தயவு செய்து இதை கொஞ்சம் கவனித்து பார்க்கும்படிக்காக மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த குறு நாடகத்துக்கு ஜீவனுள்ள வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சிருக்கிறோம். அக்கார்டிங் டு சயின்ஸ் இந்த புக்கு நான் லிவிங், உயிர் இல்லாத புக். இந்த உலகத்துல இருக்கிற நீங்க எந்த புக்கை எடுத்தாலும் அதுக்கு உயிர் இல்லை. ஆனா நம்மளோட வேதாகமத்துக்கு ஜீவன் இருக்குது. அதுல இருக்கிற ஒரு வார்த்தையும் ஜீவன் உள்ள வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையும் என்ன அப்படின்னா அது நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியத்துவம் வாழ்வது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுலயும் துவக்கத்துல ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் போது கூட வார்த்தையினாலுக்காக இந்த உலகத்தை உருவாக்குறாரு. வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தை கர்த்தர் வார்த்தைங்க சொல்லும் போதுதான் இந்த உலகம் உருவாச்சு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணினார். அப்போ அந்த வேர்ல்டு தான் நமக்குள்ள வாசம் பண்ற நம்ம கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியம் அப்படின்றத எடுத்து காட்டுறதுதான் இந்த குழு நாடகம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு வார்த்தைகள், நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் நம்ம தேவையில்லாம நம்ம பேசுறோம். ஆனாலும் ஜீவனுள்ள வார்த்தை, ஒரு வார்த்தை ஒருத்தரோட வாழ்க்கைய மாற்றம். ஒரு வார்த்தை ஒருத்தர பெரிய விதமா பயன்படுத்தும். அதை நம்ம நாடகத்துல பார்க்கிறோம். இப்பொழுது யோவான் ஸ்நானகர் இயேசுவை குறித்ததான சாட்சி. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று சொன்னேனே, அவர் இவர்தான். ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை நான் கண்டேன். இதோ தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் சொன்ன ஒரு வார்த்தை, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று. அதை கேட்ட அந்திரேயாவும் மற்றொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றனர். என்ன கேள்வி? வந்து பாரு. அன்றைய தினம் அவர்கள் அவரோடு இரவு தங்கியிருந்தார்கள். மறுநாளிலே அந்திரேயா சென்று பேதுருவை பார்க்கிறார். சீமோன், நாங்கள் மெசையாவை கண்டோம். அப்படியா? எங்கே? நான் கூட்டிட்டு போகிறேன். ரபி, இவன்தான் என் சகோதரன் சீமோன். நீ யோர்தானின் மகனாகிய சீமோன், நீ கேள்வா என்று பாடுறாய். அப்படியாகட்டும் ரபி. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சென்று நத்தானியேலை கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வருகிறான். நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தின் ஓரானாகிய இயேசுவே. நாசரேத்திலிருந்து ஏதாவது நல்லது வர முடியுமா? பாப்போம். இதோ இஸ்ரவேலிலே உத்தமன் வருகிறான் என்று இயேசு சொன்னார். அதற்கு நத்தானியேல், உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ அந்த மரத்துக்கு கீழே இருக்கும் போது நான் உன்னை கண்டேன். ரபி, நீரே தேவனுடைய குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாய் இருக்கிறீர். நத்தானியேலும் பிலிப்புவும் இயேசுவை விசுவாசித்தார்கள். முதலாவது மார்த்தா வருகிறார். ஆண்டவரே, நீங்க இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மறைந்திருக்க மாட்டார். ஆனாலும் இப்பொழுது கூட நீ தேவனிடத்தில் கேட்கும் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார் என்று நான் அறிஞர். உன் சகோதரன் உயிர் தருவான். உயிர் தெழுத நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிகிறேன். நானே உயிர் தருவதும் ஜீவமாய் இருக்கிறேன். எதை விசுவாசிக்கிறேன் மறிதான் தெரியும். ஆமா ஆண்டவரே, என் உலகத்திலே வருகிறவரான தேவகுமாரன் ஆகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். உயிரோடு என்னை விசுவாசிக்கிறேன் என்றும் அறியாமல் இருப்பான். மார்த்தாள் இயேசுவே ஜீவனுள்ள தேவன் என்று அறிக்கையிடுகிறார். இப்பொழுது மரியாள் இயேசுவை சந்திக்கிறார். நீங்க நம்மளோட இருந்திருந்தால் சகோதரன் மறைத்திருக்க மாட்டான். இப்பொழுது இயேசு, நானே ஜீவனுள்ள அப்பம், என்னை புசுகிறவன் என்றும் வாழ்வடைவான் என்று அவருடைய சீடர்களுக்கும் மத்தியிருக்கிற ஜனங்களுக்கும் அறிவிக்கிறார்.
அந்த உபதேசத்தை கேட்ட அவர்கள் இடரல் அடைகிறார்கள். இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று கலைந்து செய்கிறார்கள். இது கடினமான உபதேசம், இதெல்லாம் நாங்கள் கேட்க நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று தன்னுடைய அன்பான சீஷர்களை கண்டு சொன்ன இயேசுவிற்கு பேதுரு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாம் யாரிடம் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனான கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். பேதுருவும் ஆண்டவரை ஜீவனுள்ள குமாரன் என்று அறிக்கையிடுகிறார். நாங்கள் ஜீவனை நாங்கள் தேசபாவை கண்டோம். நானும் கண்டேன். கையில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயங்களில் விட்டு என் கைகளால் அவனுடைய விழாவில் போட்டால் வழியை நான் விசுவாசிக்க மாட்டேன். தோமாவே, எழுந்து வா, உன் விரல்களினால் என் கையை தொடு, என் விழாவில் உன் கையை போடு. நீ கண்டதால் விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிப்பவர் பேர் பெற்றோர். இந்த குரு நாடகத்துல நம்ம பார்த்தோம், ஒரு வார்த்தை ஏசப்பாவை பார்த்து, இயேசுவை பார்த்து யோவான் சொன்ன ஒரு வார்த்தை, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று அந்திரேயாவை பின் செல்ல வைத்தது. அந்திரேயா சென்று பேதுருவுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் மெசியாவை கண்டோம் என்று. அந்த வார்த்தை பேதுருவை நமக்கு உருவாக்கி கொடுத்தது. பேதுரு எல்லா சீஷர்களிலும் பிரதான சீஷரா இருக்கிறார். அவர் எவ்வளவு ஊழியம் செய்திருக்கிறார், நமக்கு வேத வாக்கியங்களை தந்திருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். மாத்தாள் தன் வாழ்க்கையில் இயேசுவை அறிக்கையிடுகிறார். நத்தானியல் அறிக்கையிடுகிறார். பிலிப்பு அறிக்கையிடுகிறார். இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லப்பட்ட இப்படிப்பட்டதான வார்த்தை கிரியை செய்து உலகம் முழுவதுமாய் கிறிஸ்தவர்கள் பரம்பி இருக்க இப்படிப்பட்டதான மகத்துவமான நிகழ்ச்சி நிகழ்த்தி இருக்கிறதானால் நீங்களும் கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த உலகத்தை மாற்றும். நம்ம நினைக்கலாம், ஒரு வார்த்தையினால இப்படிப்பட்ட ஜனங்க மாறிடுவாங்க, ஒரு சில வழிபாடு பண்றீங்களாகட்டும், மற்ற ஜனங்களாகட்டும் நம்ம நினைக்கலாம். ஆனா நீங்க மெதம் போடுறதுதான் நம்மளோட வேலை. ஏற்ற நேரத்தை அதை விளைய செய்கிறவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தயவு செய்து இந்த நாடகத்தை பார்த்து அப்படியே விட்டுவிடாத படிக்கு. நம்மளுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. கடவுள் எல்லா உயிரிழந்தையும் படிச்சாரு, மனுஷருக்கு மாத்திரம்தான் பேசுற வல்லமையும் கொடுத்தாரு. அந்த வார்த்தைகளை நம்ம நல்லதுக்காக பயன்படுத்துவோம். கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்போம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். ஆமேன்.